நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தில்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கு. தில்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் 3 மருத்துவர்கள் உள்பட 4 பேரை தேசிய புலனாய்வு முகமை காவலில் எடுத்துள்ளது. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்ட்ல வந்து டெரரிசம்ல வந்து கவர் ஆகும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெரரிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு முகமை. இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2008ஆம் ஆண்டுல மும்பையில் வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அதன் விளைவாக தான் இதற்கான சட்டம் வந்து 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட். அதன்படி தான் இந்த அமைப்பானது 2009 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி. இதுனே ஸ்பெஷலா ஒரு செல் இருக்கும், தட் இஸ் TFFC செல். இவங்க வந்து பர்டிகுலரா அந்த பயங்கரவாதத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டிங் பண்ணுவாங்க. அவர்களையும் மற்றும் ஃபேக் கரன்சி நோட்ஸ் இதை வைத்திருப்பவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஐல இருக்கக்கூடிய TFFC அப்படிங்கிற செல்லு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து 2019ஆம் ஆண்டுல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி இன்னும் அதிக ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. 2009 இது கொண்டு வரும்போது ஹிஜாக்கிங் ஆஃப் பயங்கரவாதத்துல ஈடுபடுறவங்க, அதே மாதிரி ஹிஜாக்கிங் ஆஃப் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட், பாம் பிளாஸ்ட், அதே மாதிரி யூசிங் வெப்பன்ஸ் ஃபார் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவங்களை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2019ஆம் ஆண்டு முதல் ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லும்போது ஆழ்கடத்தல். நம்ம நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ஆழ்கடத்தல் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி குற்ற செயல்களை செய்யக்கூடிய நபர்களையும், அதே மாதிரி ப்ராகிபிஷன் ஆஃப் வெப்பன்ஸ்,